ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி காயை வச்சு நம்ம பப்பாளி பொரியல் தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்க போகுது. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி காயை வந்து நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். காய் எல்லாமே அரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா விதை வந்து வெந்துருச்சு. நல்ல முத்தின காய் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தோலில் சீவிட்டு நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். பொரியலுக்கு எந்த அளவுக்கு பொரியலுக்கு அரியணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தோலெல்லாம் நம்ம செதுக்கி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், தோல் எல்லாம் செதுக்கியாச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சோடனே அதில் வந்து பாசி பருப்பு தாங்க நம்ம போடுறோம். பொரியலுக்கு பாசி பருப்பு போடலாம், இல்லைன்னா கடலை பருப்பு போடலாம். இப்போ நம்ம பாசி பருப்பு போட்டிருக்கோம். பாசி பருப்பு போட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வறுபடணும். பாசி பருப்பு வந்து அதிக நேரம் வறுபட்டு விட்டுறாதீங்க, தீஞ்சு போயிடும். மிதமான வறுவலாக இருந்தால் போதுமானது. அதுலேயே நம்ம கடுகை நம்ம ஆட் பண்ணியாச்சு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் தாங்க நம்ம சேர்க்குறோம். பொரியலுக்கு எப்பயுமே வரமிளகாய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பட்டை மிளகாய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ நம்ம வரமிளகாய் போட்டு நல்லா கிண்டி விடலாம். வரமிளகாயும் வணங்கிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் நம்ம வந்து சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வந்து வணங்கி வந்துருச்சு. இந்த இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளி காய் தாங்க நம்ம சேர்த்தாச்சு. பப்பாளி காயை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு தனியாக நம்ம வேக வச்சு தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. வேக வச்சு தண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு சத்துமே இல்லை. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கி விட்டாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வணங்கி இருக்கட்டும். நம்ம வந்து தண்ணி ஊற்றி வணங்க போகிறது இல்லைங்க. இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா இது காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டும் நல்லா வணக்கி விட்டிங்கன்னா அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து தண்ணி நீங்கள் உங்களுக்கும் காய் வந்து அதிக நேரம் வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டா போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இது நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா கலராக வந்துடுச்சு. இப்போ வந்து காய் வந்து நம்ம முத்தின காயை நம்ம எடுத்துருக்கோம். அதனால வந்து காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் இதாட்ட தான் இருந்தது. இப்போ நம்ம சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் மட்டும் தண்ணியே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை நம்ம எடுத்தாச்சுங்க. தேங்காய், ஜீரகம், அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி வந்து லைட்டாக தாங்க ஊற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சதை நம்ம எடுத்தாச்சு. தேங்காய், சீரகம், மிளகாய் இது 3 தாங்க நம்ம அரைச்சோம். அந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. காய் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்பவே அந்த இது மசாலா சேர்க்கவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வாசமாகவும் அப்படி அழகாக இருந்ததுங்க. செம்ம வாசமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பப்பாளி காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியான சுவையான பப்பாளி காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.